ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. அடுத்த நாம 92வது ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கிறது. 436வது நாமா. இதில் 436லேருந்து 441 நாமா வரைக்கும் அடங்கி இருக்கின்றது. குச்சலா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌல மார்க்க தத்பர சேவிதா. குச்சலா 436வது நாமா. குச்சலா சாமர்த்தியசாலியாக இருப்பவள். அம்பாள் எவ்வளவு சாமர்த்தியசாலின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு ஒரு ஒழுங்கு முறையில அவள் அதை ஆட்சி நடத்திட்டு வராள்னா அவள் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி. சிருஷ்டி ஸ்திதி இந்த இரண்டையும் அம்பாள் எப்போ செஞ்சுட்டே இருக்கா. அப்படி செய்யறதுலேருந்தே அவளுடைய திறமை நமக்கு நல்ல வெளியாகிறது. இயற்கையோட நடைமுறையை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி எல்லாம் ஒழுங்கு முறையில எப்படி நடக்கணுமோ அந்த அந்த காரியங்களை அந்த முறையில திறம்பட நிர்வகித்து வருகின்றால், அதனால சாமர்த்தியசாலி. இன்னொன்னு எதுன்னா சலக அப்படின்னா, சல அப்படின்னா அது சந்திரனை குறிக்கிறது. கு அப்படிங்கும்போது அது வெறுப்பானது. குச்சல அப்படின்னா தோற்கடிக்கப்பட்ட சந்திரன் அப்படின்னு அர்த்தம். குச்சலக அப்படின்னு சொல்றது அதான் குச்சலா அப்படின்பது. அப்போ அழகும் வசீகரமும் வாய்ந்த சந்திரன் அம்பாளோட முன்னிலையில அது அர்த்தமற்றதாக போய்விடுகிறதா, ஒளி இழந்து சோபை இழந்து போய்விடுகிறதாம். அம்பாளோட ஸ்வரூபம் எப்பேற்பட்டது, காந்தி மிகுந்தது. அவளுடைய பெருமை இதிலேருந்து நமக்கு நன்னா தெரியுது. சந்திரனை காட்டிலும் அதிக கவர்ச்சி உடையவளாக அம்பாள் விளங்குகின்றாள் என்பது இதோடு இன்னொரு பொருளாக வைத்துக் கொள்ளலாம். சாமர்த்தியசாலி அப்படின்னு. அடுத்த நாம கோமலாக்காரா. கோமலாக்காரனா, கோமலம்னா அழகு, அழகு மிகுந்த அவயங்கள் அங்கங்களை கொண்டவள். நம்ம எப்போ ஒரு இளமையா ஒரு இது பார்த்தோம்னா அது எப்பவுமே அழகா இருக்கக்கூடியது, அது இனிமையானது, அழகானது. எப்பொழுதும் இளமை மாறாமல் இருக்கின்ற ஒரு பொருள் மிகவும் கோமளமாக அழகு வாய்ந்ததாக இருக்கின்றது. அப்போ இளமையில் உள்ள உயிர்களோட அவயங்கள்லாம் எப்படி இருக்கும், தனி அழகு. சின்ன வயசுல அந்த அழகு அப்படியே பிரகாசிக்கும். வயதான பிறகு கம்பீரத்தினால ஒரு அழகு வரும். ஆனா இளமையில இருக்கிற அழகு ரொம்ப கவர்ச்சிகரமா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அம்பாள் எப்பொழுதுமே கன்னிகையாகவே குமரியாகவே இருக்கின்றாள். அதனால அழகு, மெல்லிய அழகு வாய்ந்த அவயங்களை உடையவளாக இருக்கின்றாள் அம்பாள். அவள் போற்றுதற்குரிய பேரழகே வடிவெடுத்தவளாக இருக்கின்றாள். இயற்கையை பார்த்தோம்னா எப்போது எழிலாகத்தான் இருக்கும். இயற்கையோட எழில், மழை பெஞ்சோன்னு அப்படியே செடிகள் பூத்து குலுங்கி பச்சை பசேல்னு அதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அழகா இருக்கும். அத மாதிரி அம்பாளோட எழில் எப்பொழுதும் இளமையாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அழகு நிரம்பியதாக இருக்கின்றாள். குருகுல்லா அடுத்த நாமா. குருகுல்லா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்னன்னா, குருகுல்லா அப்படின்னு சொல்லும் போது குருகுல்லா தேவி வடிவமாக இருக்கின்றவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு அமைப்புக்கு இது ஸ்ரீசக்கரம் தான், அதோட சின்னமா இருக்கிறது ஸ்ரீசக்கரம் இருக்கு. அது ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு தத்துவங்கள், வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு தத்துவங்கள் இருக்கு. அகங்காரம், மனது இவையும் இந்த தத்துவத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப இந்த இரண்டுக்கும் அதிஷ்டான தெய்வமாக இருக்கக்கூடியவள் குருகுல்லா. இந்த அகங்காரம், மனசு இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடியது அகங்காரம். நான் அப்படிங்கிற ஒரு செருக்கு எதையுமே மதிக்காம இருந்தோம்னா எல்லாமே நம்மளோட முன்னேற்றம்ங்கிறதே நடக்காது வாழ்க்கையில. மனசும் நன்னா இருக்கணும். அப்போ இந்த இரண்டும் நல்ல முறையில இயங்கினால்தான் மனிதன் வாழ்வில் முன்னேற்றம்ங்கிறத அடைய முடியும். ஆனா இது இது என்ன பண்ணணும்னா அம்பாளோட ஸ்வரூபத்துல கொண்டு போயிடும் இந்த சிந்தனைகளை. அகங்காரம் இல்லாம மனசை அவளோட இதுல செலுத்தினோம்னா அது தந்திர சாஸ்திரமா மாறும்.
இந்த அகங்காரம் மனதுங்கிறது கூட அம்பாளோட வழி இதுல செலுத்தும் போது தந்திர சாஸ்திரமா மாறுறது. அதனால இவற்றை வெறுத்து ஒதுக்குவதுங்கிறது இயலாததாகவும் இருக்கும். அப்ப அது மகிழ்ச்சியும் இனிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அம்பாளோட தியானத்தை பண்ணும் போது மனசுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்ப அம்பாளோட உபாசனை பண்ணும் போது எதிர்மறைக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. எல்லாமே உடன்பாடோட தான் இருக்கும். எல்லா சாதனங்களும் நம்ம பூமியில எல்லா நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எல்லாமே கலந்துதான் இந்த உலகத்துல. இனிமே மட்டுமே இருக்காது, நம்மளுக்கு கெடுதலும் வரும். ஆனால் அந்த கெடுதல் முடிவுல ஒரு நன்மை நடக்கும் இல்லையா, அதுதான் அம்பாளோட சக்தி வழிபாட்டுனால நம்மளுக்கு அது எல்லாம் நன்மையாக முடியும். அதுதான் ஒரு சிறப்பு அம்சம். அதனால என்ன பண்ணணுமா, கெட்டது கூட நல்லதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போதே அம்பாள் அதற்கு உறுதுணையா இருந்து நம்மளுக்கு அதுலயே ஒரு நல்லதையே நடத்தி கொடுப்பாள். அப்போ இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவள் குருகுல்லா. அடுத்தது குலேஸ்வரி, குல ஈஸ்வரி, குலத்திற்கே தலைவியாக இருப்பவள். குலம் அப்படின்னு சொன்னோம்னா என்னது, ஒரு இனத்தை குறிக்கும். அது இல்லையா, குலகுரு அப்படின்னு சொல்றோம். அப்போ குலகுருன்னா என்ன அர்த்தம், ஒரு மாணாக்கர் கூட்டம் இருக்கு, அதுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தலைமை ஆசிரியர், அவர் ஒரு குரு. குல தெய்வம் எல்லாருக்குமே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருப்பா. அப்போ அந்த ஒவ்வொரு இனத்தையும் அது காத்து வரவே, எனக்கு அந்த சாஸ்தா இருக்கார், இந்த சாஸ்தா கோவில், அந்த சாஸ்தா கோவில் சொல்லுவா. அப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு குல தெய்வம். குலபதி அப்படின்னு சொன்னோம்னா யாரு, பள்ளிக்கு தலைவனை தான் குலபதின்னு சொல்லுவா. அப்போ ஒரு இனத்திற்கு தலைவன் சொல்லலாம். ஒரு குலத்திற்கே பதியாக இருக்கக்கூடிய ஒரு இனத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அப்போ இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் குலேஸ்வரி அப்படின்னு இந்த சொல்லுல எல்லாமே அடங்கி இருக்கு. அம்பாள் இந்த உலகத்துல எத்தனை இனங்களை படைச்சிருக்கா இல்லையா, அதோட பாங்குல இயங்கி அதுக்கு என்ன இதுவோ, அதோட ஒரு வண்டு இருக்குன்னா அது தேன் எடுத்து அதோட கூட்டை கட்டி அது வாழறது, தேனி அந்த மாதிரி. இது ஒவ்வொன்றும் பூச்சிகள் இனங்கள், மரங்கள், தாவரங்கள், மனித இனங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாவர இனங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ அந்தந்த இனத்தை அதோட போக்கிலேயே வைத்து அதை காப்பாற்றி வருகின்றாள் அம்பாள். இப்போ வண்ணத்து பூச்சி இருக்குன்னா அதுல ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஆயிரக்கணக்கான வண்ணங்கள் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அம்பாள் எந்த ஒரு நெறியுமே பிறழாது அதை எல்லாத்தையும் அப்ப அந்தந்த ஜாதியில அந்தந்த இதை நிலை பெற்று இருக்கிற வைக்கிறாள். நடப்பன, பரப்பன, ஊர்வன எல்லாமே இருக்கு. அதோட இனத்தை காப்பாத்தி வருது. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு சண்டைங்கிறது ஏற்பட்டுட்டதுன்னா அங்க என்ன ஆகும், அந்த அழகுங்கிறதே போயிடும். வண்ணத்து பூச்சி ஒரு இது இருக்கு, அது வேற ஏதோட சண்டை போட்டா அதோட இனத்துக்கும் அழிவு வரும், அந்த அழகும் இருக்காது அதுல. அப்போ மூல அழகுன்னு வரும்போது அது குலேஸ்வரி. அதுதான் அந்த அம்பாள் அப்படி காப்பாற்றி வருகிறாள். அந்தந்த இனத்துக்கு அந்தந்த இதை கொடுத்து காப்பாற்றி வரக்கூடியவள், குலத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள். குலகுண்டாலயா, குலகுண்டத்தை இருப்பிடமாக ஆலயமாக கொண்டுள்ளவள். குலகுண்டம் அப்படின்னு என்ன சொன்னோம்னா, நம்மள மூலாதாரத்துல இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாம்பு என்ன சுத்தின்னு இருக்கு, அது 3 அடி உள்ள பாம்பு அப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்கு மூலாதாரத்துல. அந்த சக்தியைத்தான் எழுப்பி என்ன பண்ணுவா, சுஷும்னா நாடி வழியா 7வது ஆதாரம் எது, சகஸ்ராரம் வரைக்கும் கொண்டு போவா. அப்போ அந்த சுஷும்னா நாடி துவாரம் அடைபட்டிருந்தா கூட என்ன பண்ணுமா, அந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணுமா, அந்த 3 அடி சுற்றுள்ள சின்ன மெல்லிதான அந்த இது அங்க ஒரு சர்ப்பம் போல படுத்து உறங்கி கொண்டிருக்கும். அப்ப தந்திர சாதனம், யோக சாதனம் பண்றவாள்லாம் என்ன பண்ணுவா, இந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்பி அப்படியே மேல் இது வரைக்கும் கொண்டு போய் இது பண்ணுவா. அப்போ இது சைதன்யம் அப்படின்னு சொல்றது. இந்த சைதன்யம் தான் ஜீவ தத்துவம், பரதத்துவமா இருக்கு. இந்த சைதன்யம் இருப்பிடம் ஆலயம், அதுதான் மூலாதாரத்தை இருப்பிடமா கொண்டு அதுல தன்னோட ஸ்வரூபத்தை நிலைக்கு கொண்டு இருக்காளாம் அம்பாள். சிசு கருவில உருவெடுக்கிறது மாதிரி குலகுண்டம் அப்படிங்கிறது மூலாதாரத்துல ஜடம் போல தூங்கி கொண்டிருக்கும் சக்தி என்ன பண்ணுவாளாம், சிவஸ்வரூபமா
பரிணமிக்கிறது தான் அவளுக்கு அதோட பெருமை. இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி இந்த நாடி வழியா மேல கொண்டு போய் அங்க வந்து சிவன் இருப்பார். அந்த தத்துவத்தோடு சேர்க்கும் போது அம்பாள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவா. ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியமாகாது. அது வந்து அந்த தவம், அது வந்து யாருக்கு வந்து கரை கூடும்? இந்த தந்திர சாதனம், யோக சாதனம்லாம் பயில்றவளுக்கு. அப்ப அதுக்கு அவ பிரம்மச்சரிய விரதம் இருந்து அந்த நிலையை காத்து இந்த சக்தியை பெறணும். அப்போ அந்த ஜடசக்தி எப்படி வரும்? சிசக்தியாக அந்த சொரூபத்துல மாறும். குல குண்டாலயா. அடுத்தது கௌல மார்க்க தத்பர சேவிதா. கௌல மார்க்கம், இதுல வந்து இந்த முறையில உபாசிக்கிறவர்களுக்கு அவள் வந்து எப்படி இருக்காளாம்? கண்ணும் கருத்துமா அவ அந்த கௌல மார்க்கத்துல உபாசிக்கப்படுறா அப்படின்னு சொல்ற. அப்போ 3 மார்க்கங்கள் இருக்கு மொத்தம். கௌல மார்க்கம் இதுதான் வந்து வாமாச்சாரம். ஆனா இது மிக கடினமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கௌல மார்க்கத்துல தான் அம்பாள் தேவிய பைரவி பிராமணி அப்படிங்கிறத குருவா வைத்துண்டு கௌல மார்க்கத்தை வந்து அவர் கடைபிடிச்சிருக்கார். இதுல வந்து 64 வித சாதனங்கள். அதுதான் அவ சௌந்தர்யரில் சொல்லும் போது சொல்லியிருப்பான், 64 தத்துவங்கள் தந்திரங்களாக அம்பாள் அதை வந்து எடுத்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது சாந்த பாவம், வீர பாவம், திவ்ய பாவம், இன்னும் 3 பாவங்கள். அப்போ வீர பாவமும் திவ்ய பாவமும் எது? கௌல மார்க்கத்துக்கு உரியவை. சாந்த பாவம் வாமாச்சாரம், அதான். அப்ப சமயாச்சாரம் அப்படிங்கிறது, தட்சிணாச்சாரம் அப்படிங்கிறது சொல்றது. இப்ப கௌல மார்க்கத்தை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெற்றிகரமா பண்ணினார். அப்போ ஆனா அவர் யாருக்கும், தன்னுடைய சிஷ்யர்கள் யாருக்குமே அதை சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது மிக கடினமான முறை. இப்போ ஒரு வீடு இருக்கு, அதுக்கு நுழையறதுக்கு 2 சொல்லலாம். முன்வாசல் இருக்கு, பின்வாசல் இருக்கு. இந்த கௌல மார்க்கம்ங்கிறது வந்து பின்வாசல் வழியா போறது. அது வந்து தேவையே இல்லைங்கிற, அது அவசியமே இல்லை அது அப்படிங்கிறா. தட்சிண மார்க்கம்னு இருக்கு, அதுதான் வந்து சாஸ்திர ரீதியாக போவர்கள்னா இந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சு போறா. மிஸ்ர மார்க்கம் அப்படின்னு ஒரு கலப்பு வழி மார்க்கம் ஒண்ணு இருக்கு. பக்தி பூர்வமா இதுல எந்த மார்க்கத்தை கையாண்டாலும் அவன் வந்து அம்பாளோட அருளுக்கு நிச்சயமாக பாத்திரமாகலாம். பக்தியினால செய்யற அந்த வழிபாடு தான் அம்பாளுக்கு மிகுந்த உகந்ததாக இருக்கின்றது. யார் வேணா இதை கடைபிடிக்கலாம். அம்பாளை நாமாவை சொல்றதுக்கு கல்வி கேள்வியில வேணுமா? எதுவுமே வேண்டாம். இந்த நாமாவை சொல்ல தெரிஞ்சிருந்தா போறோம். அசஞ்சலா பக்தியோட அம்பாளை வந்து தியானம் பண்ணினால் எல்லாருக்கும் இது கிடைக்கும். சாஸ்திர பிரமாணம்லாம் ஒண்ணுமே வேண்டாம். கௌல மார்க்கத்தை அது அனுஷ்டித்து போறவா அந்த மார்க்கத்தை பிடிக்கலாம். ஏதோ ஒரு மார்க்கத்துல அம்பாளை அசஞ்சலா பக்தியோட நம்ம நினைச்சோம்னாலே அம்பாளோட பேர் அருளுக்கு நம்ம பாத்திரமாகலாம். அடுத்த நாம குமார கணநாதாம்பா. 93வது ஸ்லோகம். குமார கணநாதாம்பா துஷ்டி புஷ்டிர் மதித்ருதிஹி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்திஹி நந்தினி விக்னநாசினி. குமார கணநாதாம்பா 442வது நாமா. குமார கடவுளுக்கும் கணபதிக்கும் தாயாக இருப்பவள் அம்பாள். நாம கோவிலுக்கு, அம்பாள் கோவிலோ சிவன் கோவிலோ போறோம். அப்போ எந்த பக்கத்துல? வல பக்கத்துல கணபதி, இடப்பக்கத்துல யாரு? சண்முகர், குமாரன் இடைபெற்றிருப்பார். 2 பேரும் இருப்பா இல்லையா? நமக்கு கௌமார மதம்ங்கிறது மூலப்பொருள். அதுக்கு யாரு கடவுள்? குமரக்கடவுள். கௌமாரம் குமரக்கடவுள். காணாபத்தியத்துக்கு கணபதி. அப்போ எல்லா பிறப்பிறப்பற்ற அகண்ட ஏக வஸ்துவா ஒரு மூலப்பொருள் இருந்தாலும் ஒவ்வொரு சமயத்திலையும் அது ஒவ்வொரு பெயர் வருது. அதுக்கு பிறவாத பொருளா சொல்லலாம். பிறவாத ஒரு பொருள் அம்பிகையோட பிள்ளைகளாக பிறந்தார்கள் அப்படிங்கிறது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவனையோ அவனுடைய சொரூபமா இருக்கின்ற சக்தியையோ அடையறதுக்கு நமக்கு அறிவும் வேணும், ஆற்றலும் வேணும். கணபதி வந்து அறிவுக்கு சின்னம், குமரக்கடவுள் ஆற்றலுக்கு சின்னம். அப்போ கணபதி என்ன பண்றாரு? இருக்கிற இடத்துல அசைவற்று இருக்கார். அவர் பேசுறதோ ரொம்ப குறைவு. ஆனா நம்மளோட குறைகளை எல்லாம் எப்பொழுது காது கொடுத்து கேட்டு
எல்லாம் பண்றார். அறிவை வளர்க்க விரும்பின்றவர்கள் சும்மா சலப்பலன்னு பேசிகிட்டே இருந்தோம்னா எதுவுமே அறிவு வளராது. மற்றவா என்ன சொல்றாங்கிறத கவனித்து அதை கிரகிச்சுக்கணும். அப்போ கேட்பதிலும் சிந்திப்பதிலும் கருத்தை நம்ம எப்ப செலுத்துறோமோ அதுக்கு தக்கன நம்மளோட அறிவு வளர்ச்சி அடையும். இப்ப கணபதி மாதிரி இருந்து அறிவை ஓங்கச் செய்பவர்கள் சிவஞானத்துக்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றாராம். குமார கடவுள் ஆற்றல், கட்டழகு இரண்டும் அவரோடது. அப்புறம் மயில், ஆண் மயில வாகனமா வச்சுட்டு இருக்க சிறந்த ஆண்மயில், அழகுக்கு சிறந்த ஆண்மயில். எங்க வேணா விரந்து போயிடுவார். நாமளே ஒரு கதை பார்த்துருக்கோம். உலகத்தை சுத்தி வரத்துக்கு மயில் மேல ஏறி போனார். பிள்ளையார் என்ன பண்ணார்? அம்மா அப்பாவை சுத்தி அந்த மாங்கனியை வாங்கிட்டார். அவர் ஆற்றல் இருந்ததுனால தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருந்த எந்த செயலையும் திறம்பட செய்வது அப்படின்னா அது குமார கடவுளுக்கு உரித்தானது. அவருக்கு ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. இப்போ பரமனை அடைய விரும்புறவா ஆற்றலை வளர்த்து கொள்ளணும்னா அப்போ கணபதி தத்துவமும் வேணும், குமார கடவுள் தத்துவம் இரண்டும் வேணும். இரண்டும் அறிவும் ஆற்றலும் இணைந்து இருக்கணும். அப்பதான் அவ பகவானை போய் அடைய முடியும். அறிவும் ஆற்றலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கிறதுமே அறிவும் ஆற்றலும் ஒருங்கே இருக்கும் போதுதான் அந்த அந்த தியானம் பண்ணும்போது அந்த தத்துவத்தை சரியா அறிந்து கொண்டு அதன்படி அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு சிறந்தவனாக மாறுகின்றான். அதில் வல்லவனாக இருக்கின்றான். குமாரகணநாதாம்பா. அடுத்தது நாம துஷ்டிகி, 443வது நாம. துஷ்டிகின்னா என்னது? திருப்தி வடிவினவள் துஷ்டிகி. நம்மளுக்கு போதுங்கிற மனசு இருந்தா அது எல்லாருக்கும் தெரியும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப நம்மளுக்கு திருப்திங்கிறது ஒண்ணு இருக்குமானால் அவன் நம்ம பெரிய பாக்கியமானவனா ஆயிடுறோம். பாக்கியம் அடைந்தவனா. நம்மளுக்கு என்ன பண்றோம்? ஆசை. இந்த பிரபஞ்சத்துல என்ன பொருளை பார்க்குறோம் எல்லாத்தையும் நமக்கு வேணும் 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 அப்படின்னு ஆசையை வளர்த்துட்டே போறோம். அது திருப்திங்கிறதே அடைய மாட்டேங்கிறோம். அப்ப திருப்திக்கு எதிரடையாக இருக்கிறது ஆசை. அதற்கு ஒரு அளவே இல்லை. அது ஆசை வளர வளர நம்மளுக்கு சஞ்சலம் வரும். அதனால வாழ்வுல ஒரு நிம்மதிங்கிறதே இருக்காது. அப்ப ஆசையை நம்ம கட்டுப்படுத்தும் போது தான் பண்பாடு அடைய முடியும். அதுல மேல்நிலையை அடைய முடியும். எப்பொழுதும் திருப்தி வடிவாக இருக்கிறாள் அன்னை பராசக்தி ஆனந்தமயி. இப்போ குமார கடவுளும் கணபதியும் போல அனந்த கோடி நம்ம ஜீவர்கள் எல்லாருமே அம்பாளுக்கு செல்வர்கள், குழந்தைகள் தான். செல்வர்கள், செல்விகள். ஆனா நம்மளுக்கு இந்த ஒரு பேராசை அப்படிங்கிற அந்த இயல்பு இருக்கு இல்லையா, அந்த சிற்றியல்பு, அது நம்ம அம்பாள்கிட்ட நம்மளை பிரிச்சு வைக்கிறது. ஆசையை ஒதுக்கிட்டோம்னா அம்பாளோட சாநித்தியத்தை நம்ம அடையலாம். அப்ப அம்பாளோட பேரியல்பு அப்படின்னா அது திருப்தி. அதுவும் நமக்கு தன்னால அடைஞ்சிரும். அம்பாளுடைய இது பண்ணும்போது போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும், திருப்தி கிடைக்கும். அப்போ இந்த திருப்திங்கிறது வந்துடுத்துன்னா அவர்களும் இந்த திருப்தர்கள் ஆகிவிட்டா அம்பாளோட வழிபாட்டுக்கு தகுதி உடையவர்களாக மாறுகின்றனர் அவர்கள். அடுத்த நாம புஷ்டிகி, நிறைவு, நிறைவே வடிவெடுத்தவள். இந்த நிறை நிலை இருக்கு, குறை நிலை இருக்கு. நம்ம பாக்குறோம் உடல் அமைப்பே நம்மளுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப மெலிஞ்சிருப்பா, சில பேர் ரொம்ப குண்டா இருப்பா. ரொம்ப அளவுக்கு அதிகமா குண்டா இருப்பா போது அது நம்மளுக்கு ஒரு செயல் செய்யறதுக்கு அது எதிரியா இருக்கு. புஷ்டி அப்படின்னு என்ன பதம்னா செழுமை. அந்த இயற்கையில எல்லாமே செழுமை நிறைந்துதான் இருக்கின்றது, நம்ம பார்க்கிறோம். அப்ப அது ஒரு நிறைநிலை. இது அம்பாளோடு ஒரு மகிமையாக பார்க்கப்படுகின்றது. உடலை பட்டினி போட்டு மெலிய செய்வது யோக சாதனம்னா இல்லை, அது ஆகவே ஆகாது. அளவுக்கு அதிகமா உணவை சாப்பிட்டு அதை தடித்து வைக்கணும்னா அதுவும் சரி கிடையாது. அப்போ நம்ம பண்பட்ட பாங்கல உடலை என்ன பண்ணணும்? செழுமையோட பேணி பாதுகாத்து வர்றது ஒரு நல்ல ஆத்ம சாதனமா மாறுறது. செழுமையான உடலை வைத்திருக்கும் போது மனதும் நிறை வாழ்வு வாழ்வதற்கு ஏற்றதாக மாறுகின்றது. நிறை வாழ்வுங்கிறது அம்பிகையோடு வழிபாடா பார்க்கப்படுகின்றது. அதனால அவள் எங்கும் எப்படி இருக்கலாம்? புஷ்டி வடிவங்களாக இருந்து உயிர் வகைகளை எல்லாம் தன்மயமாக்குறதுல அம்பாள் கருத்துடையவளாக இருக்கின்றாள்.
அதனால உடம்ப வந்து நம்ம கட்டுக்கோப்பா வச்சுட்டு செழுமையா வைத்து அம்பாளோட வழிபாட்டுக்கு தக்க நம்ம வச்சுட்டோம்னா நாமளும் வந்து புஷ்டி, அந்த அந்த நாம அம்பாளுக்கு அது உரிதாக மாற்றுகின்றாள். அடுத்த நாம மதிஹி. திஷ்டி, புஷ்டிகி, மதிஹி, திருதிகி எல்லாம் வருது. மதிஹி என்னது? அறிவு வடிவினள், அறிவு வடிவாக இருக்கின்றாள் அம்பாள். 445வது நாமா தைரிய வடிவு. மதிஹி அறிவு வடிவு. அறிவு இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம ஒரு பொருள் யாரோ ஏதோ சொன்னா அதை அப்படியே நம்பிட்டோம்னா நம்மளை ஏமாத்திடுவா எல்லாரும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், பொய்யாமொழி புலவர். இந்த அம்பிகை புக்தி முக்தி ஸ்வரூபிணியா இருக்கா. சுகபோகத்திற்கு இருப்பது வந்து புக்தி, விடுதலைக்கு முக்தி. ஜீவர்கள் என்ன பண்றோம்? புக்தியை அனுபவித்து விட்டுதான் நம்ம முக்தியை நாடறோம். இப்ப சுகபோகத்துல ஈடுபட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? நல்ல அறிவோட தர்மத்தோட இயந்த வாழ்வு வாழணும். அதனால நல்ல அறிவைத்தான் நம்ம கையாளணும். மிகைப்பட்ட சுகபோகம் வந்து நம்மளை வந்து ஒரு அழிவுக்கு கொண்டு போயிடும். நம்மளுக்கு எந்த இதுனாலும் ஒரு அனுபவிக்கணும்னா எந்த வழியினாலும் போய் பொருளை சம்பாதிச்சா அது இறுதியில ஒரு அழிவைத்தான் கொண்டு வரும் நமக்கு. அப்ப இத வந்து தெரிஞ்சு எது நல்லது கெட்டதுங்கிறது தெரிந்து கொள்வதற்கு நல்ல அறிவு வேணும். வரம்புக்கு உட்பட்ட சுகபோகத்துல நம்ம ஈடுபடும் போது நம்மளுக்கு நல்ல அறிவு கிடைக்கிறது. அப்புறம் அந்த சுகபோகத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டோம்னா பேரறிவு கிடைக்கிறது நம்மளுக்கு. அப்போ புத்தி வடிவுலனால அன்னை பராசக்தி என்ன பண்றா? தன் குழந்தைகளுக்கு நல்ல அறிவை புகட்டி வருகிறாள் அப்படின்னு சொல்றாதான் மதிஹி அறிவு வடிவினாள். அடுத்தது திருத்திகி. திருத்திகி தைரிய வடிவினாள். தைரியமா இருக்கக்கூடியவள். அவள் வந்து எந்த நிலையிலையும் தன்னோட இதுல இருந்து பிசகாம இருப்பவள். தன்னோட பெரு நிலையில இருந்து கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட பிசக மாட்டா. உறுதிப்பாடு அவள்கிட்ட அதே வடிவெடுத்து இருக்கின்றவள். அப்போ நமக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் மனம் உடனே நம்மளுக்கு கலங்குறது. அந்த மனம் கலங்கிட்டோம்னா நம்மளுக்கு புத்தி குழம்பிடும். அது என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த ஆபத்துல இருந்து நம்மளால மீள முடியாது. அப்பவும் என்ன பண்ணணும்? மனம் கலங்காம தைரியம் படைக்கும் போதுதான் அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கிடைக்கும். எதிரிகளை வெல்ல முடியும். நம்மளை சார்ந்திருக்கிறவாளுக்கு ஒருவித கஷ்டமும் வராம அவளை பாதுகாக்கிறதோ முடியும். இப்ப தைரியத்துக்கு நிகரான தோழனே கிடையாது இல்லையா? அதான் சிறந்த தோழன். ஒரு லட்சியத்துல மாறாம இருக்கணும். பொருள் சம்பாதிக்க போறோம், நிறைய கஷ்டம் நஷ்டம் வருது, உடனே என்ன பண்றோம்? அந்த முயற்சியிலேருந்து நம்ம பின்வாங்கிடுறோம். கல்வி கற்க போறோம், அதுவும் கஷ்டம் இருக்கா, அதுவும் பாதியில நிறுத்திடுறா. நம்மளுக்கு ஒரு யோகாசனம் படிக்கணும், அதை படிக்கணும், ஆத்ம சாதனம் படிக்கணும்னா அதுலயே கஷ்டத்தை பார்த்தோன்னா அதையும் சமாளிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அதுலயும் கொஞ்சம் கத்துட்டோம்னா அதையும் விட்டுடுறோம். இப்படி சோதனைகள் வந்தாலும் அதை சாதனை ஆக்கி காட்டணும். அதான் சோதனைகளுக்கு அசையா பாங்கு வேணுங்கிற, அதை வந்து முயற்சியினால வெல்லக்கூடிய சக்தி படிக்கும் தைரியம் வேணும். இப்போ ஒரு ஒரு பூ பூக்கிறது, அதுல ஒரு காய் காய்க்கிறதுனா அந்த பிஞ்சு, அந்த ஒரு பிஞ்சு வருதுன்னா அதுக்கு மரத்தோட சேர்த்து வைக்கிறது எது? ஒரு காம்பு. அந்த காம்புல வந்து சக்தி தைரியம், அந்த அது இதா இருந்தால்தான் அந்த பிஞ்சை பாதுகாக்கும். இல்லாட்டா அந்த பிஞ்சு உதிர்ந்து விழுந்துரும். அப்போ அந்த வல்லமை படைத்திருந்தால்தான் அந்த மரத்தில் இருந்து அந்த அது வீழாம நல்ல கனிகள் உண்டாவதற்கு உறுதியான காம்புகளா இருக்கணும். அப்போ உறுதியான அந்த காம்பு மாதிரி இந்த மனிதன் வந்து உறுதிப்பாடு வடிவனாக இருக்கணும்ங்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கர்மத்திலிருந்து பின்வாங்காம நம்ம அதை உறுதிப்பாடோட அதை வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். இத்தகைய சுரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நம்மளுக்கு வந்து அந்த அந்த பாடங்களை எல்லாம் புகட்டுகிறாள். அதனால அவள் வந்து எப்பேற்பட்டவள்? தைரிய வடிவினள் திருதிகி. அடுத்த நாம சாந்திகி. சாந்தினா அமைதியே வடிவெடுத்தவள், எல்லாமே நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறார். நம்ம பராசக்தி எப்படின்னா, இயற்கையை பார்த்தோம்னா தெரியும், குழப்பத்தை உண்டு பண்ற ஒரு சூழ்நிலையிலையும் மனிதன் குழம்பாம இருக்கணும்னு சொல்றோம். அப்ப அது வந்து என்னது? குழப்பம் அடையாம அவன் தைரியமா இருக்கும்போது சாந்தமா இருக்கணும். எந்த நிலையிலையும் கலங்காம சாந்த மூர்த்தி அப்படின்னு சொல்றோம். அவன் பாரு, இந்த கஷ்டம் வந்தா கூட ஒரு இதுலயும் கலங்காம சாந்தமா எப்படி கையாளுறான், கோபம் இல்லாம அப்படின்னு சொல்றோம்.
இப்ப கோபத்தை மூட்டுகின்ற அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் கோபம் கொள்ளாம அமைதியா இருந்து அதை கையாண்டோம்னா அவனை நம்ம எப்படி ஒரு பாராட்டுறோம் பாரு. எவ்வளவு கோபப்படுத்தினா கூட அவன் எவ்வளவு சாந்தமா இருந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி மாத்தறான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அம்பாள் சாந்தியே வடிவெடுத்தவள். இன்ப துன்பங்கள்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. அப்ப அந்த நடக்கிற கேடுகள் கெட்டது நடந்தாலும் அதுக்கு நடுவுலையும் மனம் கலங்காம சாந்தமா இருந்து பழகும் போது அது அம்பாள்கிட்ட கிடைக்கிற வரப்பிரசாதம். அப்போ எப்பவும் நம்ம சாந்த மூர்த்தியா இருந்து பழகும் போது அது சிறந்த உபாசனையா மாறுறது. அம்பாளுக்குரிய சிறந்த உபாசனை வடிவெடுக்கிறது. அடுத்தது ஸ்வஸ்திமதி. ஸ்வஸ்திமதினா மெய் பொருளாக இருக்கக்கூடியவள். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுல பொய்யா மெய்யா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நம்ம 3 நிலையில பார்க்கலாம் சொல்றாரு அவர். நம்ம ஏதோ ஒரு இதுல இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு சாயங்காலம் என்ன பண்றோம், அங்க ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில போயிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னா துள்ளி குதிச்சு பின்வாங்கிடுவோம் இல்லையா? அப்ப அச்சம் ஏற்பட்டோன்னா என்ன பண்ணுவோம், அதை அங்க மத்த வரவாளி இருந்தாலும் அவளை ஒரு எச்சரிக்கை பண்ணுவோம். அங்க போகாதீங்க, அங்க ஒரு இது இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணுவோம். அப்படி வந்தவன் கையில ஒரு விளக்க வச்சுட்டு இருந்தான் வச்சுக்கோ. அப்போ ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை வெட்டி பார்த்தோம்னா அது என்னது, வெறும் ஒரு கயிறு. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த வெளிச்சத்து மூலமா இது பாம்பு இல்ல கயிறுங்கிறத பாக்குறான். அப்போ இது ஒரு பாம்புன்னு அவன் சொல்லும் போது அது கயிறுன்னு கண்டுபிடிக்கும் போது அது ஏற்றுவிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உலகம் நம்மளுக்கு அப்படித்தான் இருக்கு. அந்த இது உண்மை இல்லாததெல்லாம் உண்மை போல தோற்றமளிக்கிறது நம்மளுக்கு அது மாயா சக்தினால நம்ம அப்படி மாறிடுறோம். அப்ப கற்பனை நிலையிலேருந்து நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து மாறணும். நம்ம இந்த இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நிலையா இல்லது இல்ல, மாயினால உள்ள தோற்றங்கள். அப்போ நம்ம அதை நிஜஸ்வரூபத்திலேருந்து ஆனா உலகம் இன்னியும் பெசகுவதே இல்லை. அன்னை பராசக்தியும் பரபிரமும் ஒன்று. இந்த பிரபஞ்சமா இருக்கிற அந்த ஜீவ கோடிகள் நம்மெல்லாம் படைக்கப்பட்டு அம்பாள் நம்மள விளையாட்டு காட்டி நடத்திட்டு இருக்கா. ஆனா அவள் தன்னோட நிலையிலேருந்து ஒரு காலத்திலையும் பெசகாம இருக்கா. அதுதான் ஸ்வஸ்தி மதி. அப்போ தெளிவான நிலை. எந்த காலத்திலயும் அவளுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. எப்போதும் ஒரே நிலையில இருக்கா. இதுவா அதுவாங்கிற இதெல்லாம் இல்லை அவளுக்கு. ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா இன்னொன்னு என்னன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு பொருள். அதாவது நிஜ நிலையில இருப்பது க்ஷேமம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வஸ்தி வசனம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்வஸ்தி வசனம் சொல்லுங்கோ அப்படின்பா. அப்படின்னா மங்கள வாசனம், மங்களம் சொல்றது. இப்போ எத்தனை விதமான நிலைகளிலும் அம்பாள் இயங்கி கொண்டிருக்கா. அதனால அவள் ஸ்வஸ்திமதி என்றும் ஒரே நிலையில இருந்திருக்கா. அடுத்தது காந்திஹி. காந்திஹினா அழகு, அழகுடையவள். அம்பாள் ஸ்வயம் பிரகாச வடிவினள். எப்பொழுதுமே அவள் தன்னைத்தானே ஸ்வரூபத்துல அப்படியே பிரகாசிச்சுட்டே இருப்பா. அது என்னன்னா மற்ற உயிர்களை எல்லாம் அந்த பிரகாசம் தன்பால கவர்ந்து இழுக்கும் சக்தி படைத்ததாக இருக்கின்றதாம். தன்னோட பிரகாசத்தால மற்றவைகளை எல்லாம் விளங்க செய்கிற இயல்பு உடையவள் அம்பாள். இப்ப மற்ற உயிர் வகைகளோட ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதாக அது இருக்கின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், அக்னி இதையெல்லாம் அம்பாள் தேர்ந்து தான் ஒரு அழக ஒரு ஒளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிறதாம். இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரகாசங்கள் அனைத்துக்கும் மூல பிரகாசம், அழகு அனைத்துக்கும் மூல அழகு. அதுதான் காந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அத்தகைய மூல வஸ்துவாகவும் ஆத்ம பிரகாசமாகவும் அம்பாள் இருப்பதனால காந்திகி என்ற நாமாவால அவள் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா நந்தினி. நந்தினினா மகிழ்ச்சியை ஊட்டுபவள், மகிழ்ச்சியை கொடுப்பவள். அவள் 450வது நாமா. இது நந்தினி அப்படிங்கிற நாமா. நந்தினி வடிவானவள் அப்படின்னு சொல்லப்படுறன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள். எந்த காரணத்தினாலாவது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமானா அந்த மகிழ்ச்சிக்கு மூல காரணமா இருக்கக்கூடியவள் அம்பாளா. அம்பாள் பராசக்தி. கோகுலத்துல அவள் பெறவெடுத்து நந்தினி அப்படிங்கிற நாமாவால சொல்லப்பட்டிருக்கா.
நம்ம காமதேனு பசுவை பார்த்திருக்கோம். அதோட கன்று பேரு என்னது? நந்தினி. அந்த காமதேனுவோட அம்சமா வந்த பசு வந்து நந்தினி. எதுனா வேண்டிய பொருட்களை எல்லாம் வேண்டியவாறு கொடுக்கக்கூடியது அது. அப்ப பாவத்தை போக்குபவள் அப்படிங்கிற பெயரும் நந்தினி அப்படிங்கிற பெயருக்கு பொருள். பாவத்தை போக்குபவள், மகிழ்ச்சியை கொடுப்பவள், பாவத்தை போக்குபவள். ஏன்னா கங்கா நதிக்கு நந்தினி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. கங்கை நதி தங்கிட்டக்க வந்து சேர்ற எல்லா நீர்களும் அசுத்தமான நீரா இருந்தால் கூட அது வந்து தன்னோட சிறுமையை எழுந்துட்டு கங்கையோட கலக்கும் போது பவித்திரமான கங்கா ஜலஸ்வரூபமாக மாறுகிறது. அப்படி அம்பாளை வந்து அடைகின்ற அந்த ஜீவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாளாம், தங்களோட அழுக்கை எல்லாம் நீக்கி விட்டு அவள்கிட்டக்கையே ஒன்றுபட்டு விடுவாளாம். இத்தகைய பாங்க அம்பாளுக்கு இருக்கிறதுனாலதான் அவள் நந்தினி அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். மகிழ்ச்சியை கொடுப்பவள், பாவத்தை போக்குபவள், விக்ன நாசினி. அடுத்த நாமா இந்த ஸ்லோகத்தோட கடைசி நாமா 451வது நாமா விக்ன நாசினி. விக்னம் நம்மளுக்கு தெரியும், இடையூறு, நாசம் பண்ணக்கூடியவள். இந்த இடையூறுகளை எல்லாம் அகற்றுபவள். அம்பாளோட கணபதிக்கு என்ன பெயர்? விக்னேஸ்வரன், விக்னராஜா சொல்றோம். அப்போ அம்பாள் தாயோட கடமையை வந்து தனையன் செய்யறானா. இது வந்து எல்லாருக்கும் நம்ம தாய்க்காண்டி செய்கிறது தனையனுக்கு கடமை. அப்போ விக்னேஸ்வரன் வந்து விக்னத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். அப்போ இறைவனுடைய அந்த உள்ளத்திற்கு ஏற்றவாறு விக்னம் வந்து நமக்கு எப்படி வேணா வந்து அடையும். நாம என்ன இது பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்கன ஒரு இடையூறுகள் வரத்தானே செய்யும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், கணபதியையோ அம்பாளையோ இது பண்ணும் போது அந்த செயல்கள், தடைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த குறைகள்லாம் நீங்கி நிறைகளாக மாறும். அப்போ விக்னராஜா வந்து என்ன பண்றாரு, அந்த விக்னத்தை எல்லாம் நீக்கி கணபதி நம்மளுக்கு வந்து நம்மள சாதனமா இருக்குன்னா நல்லபடியா நடக்கும், இல்லாட்டாக்க நம்மளுக்கு தடையை ஏற்படுத்துவேன். அப்போ அந்த கேடு விளைவிக்கும் முயற்சிகள்லாம் என்ன பண்ணுமா, நமக்கு வந்துட்டு அதையெல்லாம் விக்னராஜா விக்னத்தை எல்லாம் போக்கி நம்மளுக்கு அருளக்கூடியவர். நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா, நம்மளுக்கு வந்து முயற்சி எடுக்கிறோம், காரியம் முடியலைன்னா நம்மளுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அப்ப சொல்றோம், விக்னேஸ்வரா இதெல்லாம் நல்லபடியா முடிச்சு வைப்பா, முதல்லயே நம்ம வேண்டிக்கிறோம். அப்ப அவர் அந்த தடையெல்லாம் போக்கி நம்மளுக்கு அந்த காரியத்தை நிறைய ஏற்படுத்தி வைப்பார், வெற்றிகரமா நடத்தி வைக்கக்கூடியவர். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடைபெறாம போறது அப்படின்னா பிற்காலத்துல அதுல வந்து ஒரு கேடு இருக்குன்னு தெரியும் போது நினைச்சுப்போம், நல்ல வேளை பகவான் ஏதோ ஒரு தடையை கொடுத்து நம்மளுக்கு அதை நடக்காம செஞ்சு வச்சுட்டார், அதனால நம்ம இன்னைக்கு நன்னா இருக்கோம் நாம சொல்லுவோம். அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினோம், அது கிடைச்சிருந்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு நாமளே சொல்லியிருப்போம். வேண்டாம், நம்மளுக்கு இல்லாதது நல்லதா போச்சு அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம என்னெல்லாம் விரும்புறோமோ அதெல்லாம் வந்து பகவான் நிறைவேற்றி வைக்க மாட்டார். அவனுக்கு எந்த சமயத்துல எது கிடைக்கணுமோ அதை மட்டும்தான் அவன் நிறைவேற்றி வைப்பார். அப்பேற்பட்டவள் அம்பாளுக்கு விக்ன நாசினி அப்படின்னு சொல்றதுன்னா இடைஞ்சலை எல்லாம் நீக்கி வைக்கக்கூடியவள். அவள் தாய் உள்ளம் அவள் படைத்தவள். அதனால தன்னோட குழந்தைகளை எல்லாம் பராமரித்து அம்பாள்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது அதை எல்லாம், அந்த விக்னமா உள்ள காரியத்தை எல்லாம், அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து வைக்கக்கூடியவள். 451 நாமாக்கள் பார்த்திருக்கோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.